ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்கள்ல என்ன தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம்? என்மேல் நினைவாயிருக்கிறார். நம்ம மேல யாராவது நினைவா இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஏன்னா கடவுள் நம்ம மேல நினைவா இருக்கிறாருங்க. யார் உங்க மேல நினைவா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் உங்க மேல நினைவா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தைக்கு ஒரு உதாரணமான ஒரு வசனத்தை படிக்க போகிறோம். யாத்திராகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். யாத்திராகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ல நம்ம இதை வாசிக்கிறோம். ஆனா லேவியராகமம் புத்தகத்துல பாருங்க 26, 44, 45 நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எதை ஆண்டவர் நினைவு கூர்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் முன்னோர்களுக்கு ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்யறார். யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற மனிதர்களுக்கு தேவன் அவருடைய சந்ததிகளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, லேவியராகமம் 26, 44ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்போ தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டா பாருங்க, ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வாக்கு தத்தத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு, இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறலையே. நீங்க நினைத்து அதை புலம்பிக் கொண்டிருந்தால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நினைவு கூறுகிற தேவன், உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவன். யாரு? யாக்கோபு. பாருங்க, யாக்கோபு எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்த மனிதர்கள், அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மனிதர்கள். அவர்கள் பாருங்க, அவர்களுடைய நினைவுகள் பாருங்க, அவருடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்க அடிமைப்பட்டிருந்த காலத்தில் அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். பெருமூச்சு விட்டு, ஆண்டவரே நான் அடிமைப்பட்டு இந்த இடத்துல 430 வருஷம் நான் அடிமை தனத்துல இங்க நான் உழைத்து தேய்ந்து போய் இருக்கிறேனே, என்னால முடியலையேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல பெருமூச்சு விடும் பொழுது தேவன் அங்க பாருங்க அந்த பெருமூச்சை பெருமூச்சாக எடுக்கல. ஆண்டவர் அந்த பெருமூச்சை விண்ணப்பத்தை கேட்டேன் என்று வருகிறது. அப்போ தேவன் பாருங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர் அப்படின்றது மட்டும் இல்ல, அவர் பெருமூச்சையும் கேட்கிற தேவன். ஒரு மொழிபெயர்ப்புல பாருங்க, இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது ஆர்சி பைபிள்ல பாருங்க, ஆர்சி பைபிள்ல ERV வெர்ஷன் இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது விவரமாக உங்களுக்கு தெரியும். அதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருமூச்சு என்ற இடத்துல அந்த இடத்துல ஜபத்தை கேட்டார் என்று வருகிறது. பெருமூச்சுக்கும் ஜபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவரிடத்துல இன்றைக்கு மணிக்கணக்குல நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பெருமூச்சை கேட்கிற தேவன். நாம் எதனால பெருமூச்சு விடுறோம், எதனால கஷ்டப்படுகிறோம், எதனால அழுகிறோம் என்று தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் இங்கு ஆண்டவர் சொல்றார், உங்கள் மேல் நான் நினைவா இருக்கிறேன் அப்படி என்று. அதாவது உங்கள் மேல் நினைவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் சொல்லலாம், நான் உங்களை நினைச்சுக்கிட்டே தாங்க இருக்கேன், இப்பதான் நினைச்ச நீங்க கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் பேருக்கு தான் பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துவதில்லை. தேவன் அந்த வார்த்தையை ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தலாம், ஏதோ ஒரு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கிற வார்த்தையை கொடுக்கலாம் என்று பயன்படுத்துகிறவர் அல்ல. அவர் சொன்னால் நிச்சயமாகவே செய்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கையை அவர் பாருங்க, அவருடைய சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் அவங்களுடைய குடும்ப வம்சம்தான். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்கள் தான் அவ்வளவு சந்ததிகள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அதை நினைவு கூர்ந்தாராம். அப்போ உங்க பாட்டி தாத்தாவுக்கு தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். யாரு? யாக்கோபின் குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, ஆவிக்குரிய விதத்துல நீங்கள் பிறந்த பிள்ளைகளாக இருக்கீங்க. அப்பொழுது தேவன் அவர்களை நினைவு கூர்ந்து உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்தை கேட்பார். அவர் நம் ஜபத்தை கேட்கிறவர். நம்ம ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்டவரா இருக்கிறார், நம்மை வெறுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு, நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அப்போ நீங்க யாரு கைவிட்டாலும் எதுக்கு கலங்கி போறீங்க? மனிதன் ஒருவேளை உங்களை கைவிட்டுட்டாங்களா, நீங்க கவலைப்படாம ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவன். மனிதன் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறானான். இன்றைக்கு பாருங்க, ஒரு புல்லு பூத்து அது நாளைக்கு அடுப்புல போடுகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று வேத வசனத்துல இருக்கு. அப்போ அது புல் காய்ந்து போகிறது அல்லவா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு மனிதன் ஒப்பாக இருக்கிறானா? ஆனால் தேவன் என்றைக்கும் மாறாத தேவன், என்றைக்கும் அழிவில்லாத தேவன். அவரை பிடித்து கொள்ளும் பட்சத்துல ஒரு நாளும் உங்க வாழ்க்கை வைக்க
மறக்கப்பட்டு போகாது. இன்றைக்கு தேவன் நம் மீது நினைவாய் இருக்கிறார் என்ற தலைப்புல பார்த்தோம். இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம மீது கடவுளே நினைவாய் இருக்கிறாரா இல்லையா, நம்மள மறந்துட்டாரான்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உமண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள் ஆண்டவரே தேவனே எங்கள் மீது நீங்க நினைவா இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் தலைப்புல பார்த்தோம். எங்களை மனுஷங்களே மறந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்க மறந்து போன மனுஷங்களை நினைச்சு கவலைப்படுறோமே தவிர, எங்க மேல எங்களை படைச்சவர், எங்களை உண்டாக்கினவர் ஒருத்தர் எங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவரே நாங்க மறந்துட்டோம்ப்பா. நீங்க எங்க மேல நினைவா இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனையின் நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களை ஆண்டவரை காப்பாற்ற ஒருத்தர் எங்கள் மேல நினைவா இருக்கிறீங்க என்று எங்களுக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் இன்றும் அதிகமாய் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. எங்கள் மேல் நினைவாய் இருந்து எங்களுக்கு ஆண்டவரே நல்லதை செய்ய இன்றைக்கும் எங்கள் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறவர் எங்க கூட இருக்கீங்க. அப்படிப்பட்ட நினைவுகளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்க மட்டும் எங்க மேல நினைவாய் இருந்தா போதாது, நாங்களும் உங்ககிட்ட நாங்க நினைவாய் இருக்கும்படி உங்களை நினைத்து நீங்க இதெல்லாம் எங்களுக்காக செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லி ஆண்டவரே நீங்கள் செய்த காரியங்களை உபதேசங்களை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.